கண்டிப்பது கூடாதாம், கொன்றதை கண்டிப்பது கூடாதாம். இந்திய தேசம் ஜனநாயக தேசமா, செகுலரிச தேசமா? இந்திய தேசம் ஒரு மதச்சார்பற்ற நாடா? இந்திய அரசியல் சட்ட சாசனத்தில் எங்களுக்கு உரிமை இல்லையா? அதை விட்டு அப்பாற்பட்டு சென்றவர்களா நாங்கள்? ஏன் எங்களுக்கு எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்றன? அதற்குத்தான் இந்த உரிமை முழக்க போர். ஒரு தம்பி என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவன், ஒரு கல்லூரி மாணவன், என் தெருவுக்கு அப்பாற்பட்ட ஒரு தெருவிலே கல்லூரியிலே படிக்கிற ஒரு 18 வயது பாலகன், அவனுடைய செல்போனுக்கு ஒரு SMS வருகிறது. அசாமிலே முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட செய்தி. அந்த செய்தியை, அந்த SMS-ஐ அவனுடைய நண்பர்களுக்கு அவன் பாஸ் செய்கிறான். இது சர்வதேச குற்றமா? நம்ம செல்போன்ல வர ஒரு SMS-ஐ இன்னொருத்தருக்கு அனுப்புறது சர்வதேச குற்றமா? இந்த SMS அனுப்புனதுக்கு அந்த சகோதரன் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை போன்ற ஒரு சட்டத்தை போட்டு அந்த சகோதரனை, அந்த மாணவனை சிறையிலே தள்ளிய காவல்துறை. என்ன ஆட்சி நடக்கிறது தமிழ்நாட்டிலே? யாருடைய ஆட்சி நடக்கிறது தமிழ்நாட்டிலே? ஜெயலலிதா ஆட்சியா, RSS ஆட்சியா? அந்த இளைஞனுடைய வாழ்வு, எதிர்காலம் என்ன ஆகும்? 15 லட்சம் ரூபாய் கொடுத்து காலேஜில் சேர்ந்திருக்கான். காலேஜ் அவனுக்கு 2வது படிக்க வைக்குமா? அவனை அந்த பையனை கடைசி வரைக்கும் தீவிரவாதியா பார்க்க மாட்டாங்களா? அப்பாவி மாணவன். நான் கண்டித்தேன். பெருநாள் அன்னைக்கு 3000 பேர் பெருநாள் தொழுகையிலே நான் இதே போல குத்துபா உரையாற்றினேன். முஸ்லிம் சமுதாயமே நீங்கள் ஒன்று சேருங்கள் என்று சொல்லி 3000 முஸ்லிம்கள், கடல் போல் மக்கள் அதில் பேசிவிட்டு இறங்கிய போது ஒரு உளவுத்துறை அதிகாரி என்னிடத்தை கை கொடுத்து, ரொம்ப நல்லா நீங்க கருத்துக்களை சொன்னீர்கள் என்று சொன்னார். அப்போது நான் கேட்டேன், அந்த மாணவனை நீங்கள் கைது செய்தது நியாயமா என்று கேட்டேன். அவர் தலை குனிந்தார். SMS அனுப்புவது சர்வதேச குற்றமா? நீங்கள் சர்வதேச குற்றம் என்றால் அறிவித்திருக்க கூடாதா? அந்த மாணவன் காப்பாற்றப்பட்டிருப்பானே. முஸ்லிம்களுடைய உயிர்களோடு, உடைமைகளோடு, மானத்தோடு, பாதுகாப்போடு இவர்கள் போர் செய்கிறார்கள். சகோதரர்களே, எப்படி இதைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? வென்றதை தின்றுவிட்டு விதி வந்தால் சாகுகின்ற விலங்கு கூட்டங்களா நாம்? என்ன வேணாலும் பண்ணுவோம், உங்களை கொலை பண்ணுவோம், உங்களை அவமானப்படுத்துவோம். நீங்க எதையுமே போராடக்கூடாதுன்னு சொன்னா என்ன நடக்கும் இந்த நாட்டிலே? முஸ்லிம் உம்மத்துக்கள் ஒன்று சேர வேண்டும். என்னுடைய வார்த்தையின் கரு அதுதான். நீங்கள் யாரோடு கைகோர்த்தாலும் உங்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். என்ன காரணம்? சங்க பரிவாரங்கள கும்பலுடைய மூளை செலவை இந்த தேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக உங்கள் பெண்களின் மீது பாதுகாப்பை ஏற்பாடு செய்யுங்கள். 25 நிமிடத்திற்கு ஒரு பெண் காஃபிராக மாற்றப்படுகிறாள். 25 நிமிடத்திற்கு நான் 1 மணி நேரம் பேசியிருக்கிறேன் என்று சொன்னால் 3 முஸ்லிம் பிள்ளைகள் காஃபிராயிட்டாங்க. என்ன பண்ண போறீங்க? ஒழுக்கவியல், பாதுகாப்பியல், இவைகள் இரண்டிலே நீங்கள் தயாராக வேண்டும். நான் இந்திய அரசிடம் ஒன்றை கேட்பேன். தவறா சரியா எனக்கு தெரியாது. என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள். நான் கேட்கிறேன், எங்கள் சமுதாயம் பாதுகாப்பாக இருப்பதற்கு, யாரையும் தாக்குவதற்கு அல்ல. எங்கள் சமுதாயம் பாதுகாப்பாக இருப்பதற்கு எங்கள் கையிலே ஆயுதம் தர வேண்டும் இந்திய அரசு. எங்களுக்கு ஆயுதம் வேண்டும். எதற்கு? எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக. நீங்கள் மும்பையிலே எங்களை பாதுகாக்கவில்லை, குஜராத்திலே எங்களை பாதுகாக்கவில்லை, மீரட்டிலே பாதுகாக்கவில்லை, பாகல்பூரிலே பாதுகாக்கவில்லை, மாலேகானிலே பாதுகாக்கவில்லை, கோயம்புத்தூரிலே பாதுகாக்கவில்லை, தென்காசியிலே பாதுகாக்கவில்லை, ஆந்திரா ஹைதராபாத்திலே எங்களை நீங்கள் பாதுகாக்கவில்லை, இந்தியாவிலே எங்கேயும் நீங்கள் எங்களை பாதுகாக்கவில்லை. அப்படியானால் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு ஆயுதத்தை எங்களுக்கு தாருங்கள். இந்திய EPCO என்ன தண்டனை தரப்போகிறது எங்களுக்கு? எங்கள் சமுதாயத்திற்கு பாதுகாப்பு கேட்பதற்காக எந்த தண்டனையை வேண்டுமானாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். எப்படி எங்கள் சமுதாயத்தை பாதுகாக்க? 7 சீக்கியர்கள் அமெரிக்காவிலே கொல்லப்பட்டதற்கு கண்ணீர் வடித்து அமெரிக்க நாட்டோடு, தூதரகத்தோடு பேசினார் மன்மோகன் சிங். 50,000 முஸ்லிம்கள் மியான்மரிலே வெட்டி கொலை செய்யப்பட்ட போது இந்த உலகம் வேடிக்கை பார்த்தது, யாரும் கண்டிக்கவில்லை. ரோஹிங்கிய முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். தப்பித்து அவர்கள் போட்டிலே செல்வதற்காக போட்டுக்கு சென்றார்கள். போட்டிலே உட்கார வைத்துக் கொண்டு
பக்கத்தில் இருக்கக்கூடிய போட்லேயே சுட்டுக் கொன்ற காட்சிகளை இந்த உலகம் பார்த்தது. அதைத்தான் யூடியூபில் தடை பண்ணாங்க. அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்ட அந்த சித்திரத்தை ஏன் தடை செய்ய முடியாது? யூடியூப்ல இருந்து நீக்கலாமா? பர்மிய முஸ்லிம்களை கொலை செய்த படங்களை யூடியூப்ல இருந்து நீக்கலாம். அஸ்ஸாம் முஸ்லிம்களை படுகொலை செய்ததை யூடியூப்ல இருந்து நீக்கலாம். ஆனால் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொச்சைப்படுத்தி எங்கள் உயிரினுடைய தாயாரை ஆபாசமாக கொச்சைப்படுத்திய அந்த திரைப்படத்தை ஏன் நீக்க முடியாது? நீக்காதவரை அமெரிக்கா பாதுகாப்பான தேசமாக இருக்காது. புனித போர் இன்ஷா அல்லாஹ் அமெரிக்காவின் மீது முஸ்லிம் உலகம் புனித போர் தொடங்கும் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த புனித போரில் எங்கள் கரங்களும் அந்த போரிலே எங்கள் உயிர்கள் எங்கள் உடல்கள் வெட்டி வெட்டி சின்னாபின்னமாக்கப்படுவதை நாங்கள் விரும்புகிறோம் இறைவா. அப்படி ஒரு மரணத்தை நீ எங்களுக்கு தருவாயாக இறைவா. அப்படி ஒரு புனித போருக்கு நாங்கள் ஆவலாயிருக்கிறோம். ஆனாலும் எங்கள் குடும்பம் அழிக்கப்பட்டு எங்கள் பிள்ளைகள் எங்கள் கண்ணுக்கு முன்னால் குத்தி கொலை செய்யப்பட்டாலும், எங்கள் மனைவி இந்த உலகத்தில் வெட்டி வெட்டி கொல்லப்பட்டாலும், என் தாயும் என் தந்தையும் அர்ப்பணமாக்கப்பட்டாலும், எங்கள் நபிகள் நாயகத்தின் மீது ஒரு ரோமத்தை எவனாவது ஒருவன் அசிங்கப்படுத்தினால் அசிங்கப்படுத்தினுடைய தலையை துண்டு துண்டாக வெட்டி எடுப்போம். அது இந்த தேசத்தின் எந்த சட்டம் எந்த நீதிமன்றம் எப்படிப்பட்ட தண்டனையை எங்களுக்கு தந்தாலும் அது என் கால் மயிருக்கு சமம். அதைத்தான் சொல்லிவிட்டு இப்படி ஒரு எதிர்ப்பு குரலை நாங்கள் தருவதற்கு எங்களுடைய உணர்வுகள் எங்கள் தாய் தந்தையை விட எங்கள் உயிரை விட மேலான எங்கள் அல்லாஹ்வினுடைய தூதரை கொச்சைப்படுத்துவதை ஒரு நாளும் நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்பதற்காகத்தான் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை இந்த தருமபுரி மாவட்டத்துடைய நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். காரணம், நாங்கள் எரிந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வீடுகளிலே நெருப்பை போட்டு எங்களை எரிப்பதை போல நபிகள் நாயகத்தை கொச்சைப்படுத்துவதை நினைத்து நினைத்து நாங்கள் எரிந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு தீர்வு போர் 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 என்று சொன்னால் இந்த இந்திய தேசத்திலே போர் செய்வதற்கு முகாந்தரம் இல்லை. இங்கே யாரும் எங்களோடு போருக்கு வரவில்லை. எனவே எங்களை போருக்கு தூண்டுகிற அமெரிக்க பன்னாட்டு நாய்களை, இஸ்ரேலிய பன்னாட்டு நாய்களை துவசம் செய்கிற பாக்கியத்தை எங்கள் இறைவனிடத்திலே கேட்டு எங்கள் சமூகத்தை ஒற்றுமையிலும் கைத்தை பற்றி பிடித்தவர்களாக ஓர் குலம் ஓர் மறை ஓர் வணக்கம் என்ற அடிப்படையிலே ஒன்று சேருகின்ற ஒரு நிகழ்வை ஒன்று சேர்த்துவதற்காக இதோ தர்மபுரி வாழ் மக்களை கோயம்புத்தூரிலே இருந்து வந்த நான், ஈரோட்டில் இருந்து வந்த என்னுடைய சகோதரன் அழைக்கிறோம். ஒன்றுபடுங்கள் முஸ்லிம்களே, இன்ஷா அல்லாஹ் ஒன்றுபடுங்கள். நீங்கள் ஒன்றுபட வேண்டும். ஆக்க சக்தியாய் அழிவு சக்தியாய் இந்த பூமியிலே இல்லாமல் ஆக்க சக்தியாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 126 இந்திய மக்கள், 126 கோடி மக்கள் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய ஈரக்குலைகள், நம்முடைய குரல் வலைகள். இவர்கள் இந்த மக்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது. இந்திய தேசத்திலே வாழுகிற எந்த இந்துவும் எந்த கிறிஸ்டியனும் எந்த ஜாதியை சார்ந்தவனும் நம்முடைய உடன் பிறந்தாரோ அவன் அழிக்க நினைப்பதற்கு முன்னால் அவனுடைய அடையாளத்தை பஸ்பமாக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்ட காரணத்தினால் தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதே தவிர வன்முறை கல்லு, தீவிரவாதத்திற்கல்ல, பயங்கரவாதத்துக்கல்ல. தீவிரவாதத்திற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது சாந்தியின் மார்க்கம். இஸ்லாம் என்று சொன்னால் சாந்தி, அமைதி. ஆனால் சாந்தியின் மார்க்கத்தை எவனாவது நோண்டி பார்த்தால் நோண்டுகிற விரல் அவனுக்கு இருக்கக்கூடாது. அவ்வளவுதான், வேற எதுவும் எங்களுக்கு வேண்டாம். இந்தியாவின் அரியணை வேண்டாம், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி வேண்டாம், உலகத்தின் அரியணை எங்களுக்கு தேவையில்லை. எங்க பெட்ரோல் மூத்திரத்துல அமெரிக்கா வாழ்ந்துகிட்டு இருக்கான், எவனதும் எங்களுக்கு தேவையில்லை. உலகம் அதன் மீது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இது பெட்ரோலுக்கான போர். முஸ்லிம்களை பெட்ரோலுக்கான போருக்காக ஒப்பாமா அழைக்கிறான். அதனால் தான் ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய கருத்தை முடிக்க இருக்கின்றேன். ஒரு அறைகூவல் விடுத்திருக்கிறார். 6 மாத காலம் இந்தியாவின் ராணுவம் பால் தாக்கரே கையில் கொடுத்தால்
இந்தியாவினுடைய முஸ்லிம்களை அழித்து விடுவேன் என்று சொல்லி இருக்கிறான் பால் தாக்கரே. பால் தாக்கரேவே, கேட்டுக்கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளே, இந்த தேசத்தின் ராணுவமே, ஆட்சியாளர்களே, எங்களை அழிப்பதற்கு பால் தாக்கராவுக்கு 6 மாத காலம் ராணுவம் தேவை. ஆனால் பால் தாக்கரேவையும் அவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சங்க பரிவார கும்பல் RSS பயங்கரவாதிகளையும் அழிப்பதற்கு இந்திய தேசியத்தினுடைய ராணுவம் தேவையில்லை. இந்திய முஸ்லிம்களில் ஒரு 1000 பேர் எனக்கு கிடைத்தால், 1000 பேர் கிடைத்தால் 6 மாதம் அல்ல 6 நாளில் இந்தியாவை பாதுகாப்பான ஒரு தேசமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மாற்றி காமிப்போம். தீண்டாமை கொடுமையிலே என் சகோதரன் தலித்துகள் சாக மாட்டார்கள். எல்லோரும் எல்லாம் பெற்று வாழுவார்கள். அதற்கு அளிக்கப்பட வேண்டியது பயங்கரவாத சக்திகளை. அந்த சக்தி யார் என்பதை உளவுத்துறை கண்டுபிடிக்காதவரை இந்த தேசம் அமைதியாக இருக்காது என்று மட்டும் இந்த நேரத்திலே சொல்லிக் வார்த்தைகளில் தீவிரவாதத்தோடு வரவில்லை, வார்த்தையில் வன்முறை தேவையில்லை என்பதோடு வந்து என் சமூகம் கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்பிலே கிடக்கின்றன. அந்த நெருப்பை அணைப்பதற்கு என்னுடைய வார்த்தை பயன்படுமானால், அந்த வார்த்தையிலே அந்த நெருப்பை அணைக்க முடியுமானால் அதற்காகத்தான் இந்த மண்ணுக்கு வந்தேனே ஒளியே, வேற எதற்காகவும் இல்லை. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரு வராபிது வஸாபிரு வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்ட முஸ்லிம்களே, நீங்கள் பொறுமையோடு இருங்கள், நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள். ஏற்படுகின்ற பிரச்சனைகளில், கொலைகளில், கொள்ளைகளில் நீங்கள் சகித்துக் கொண்டிருங்கள். ஆனால் நீங்கள் உங்களை நீங்களே பலப்படுத்திக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்கள் தான் இறுதி வெற்றியாளர்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் தான் இறுதி வெற்றியாளர்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் தான் இறுதி வெற்றியாளர்கள். 26 கோடி முஸ்லிம்களும் இந்த தேசத்திலே 55 கோடி தலித்துகளும் ஒன்று சேர்ந்தால் நாளை ஒரு தலித்து தான் இந்தியாவுடைய பிரதமர் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.